இவ்வளவு நேரம் நீங்கள் தெய்வங்களுக்காக நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அது இந்த அம்மா ஜெபத்திலே ஒவ்வொருவரும் ஜெபித்தீர்கள். தெய்வம் உங்களை மிகவும் பெரிதான உங்களை வழிநடத்துவாராக. இந்த நாளில் கூட நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். லேவியராகமம் புத்தகம், பழைய பாட்டில் லேவியராகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 13 நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகத்தடிகளை குறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் ஒருவரும் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகத்தை 3ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவனுடைய கண்ணிலே போய் எட்டுகிறது. ஏனென்றால் அவர்கள் 30 அடிமைகளாய் இருந்தார்கள். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தான், பார்வோன். அந்த ராஜா அந்த ஜனங்களை மிகவும் ஒடுக்கினான், ஜனங்களை அடிமைப்படுத்தினான். ஜனங்களை வேலை வாங்கி, மிகவும் பல்வான வேலைகளை வாங்கி அந்த ராஜா ஜனங்களை அடிமைப்படுத்தினார். சொல்ல முடியாத வேலைகள், அவர்களுக்கு ஒரு ஓய்வு கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அடிமை. அவர்கள் தூக்கம் கூட குறைவான நேரம் தான். நாம 2 மணி நேரம் தூங்குகிறோம், அவங்க 2 மணி நேரம் கூட தூங்க மாட்டாங்களாம். ஒவ்வொரு நாள் வேலையா அவர்கள் இருக்கக்கூடாது, அந்த ஜனம் இருக்கக்கூடாது என்று சொல்லி, அவர்கள் தேசத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்லி மிகவும் வேலையை வாங்குவாங்க. ஆனால் தேவன் தன்னுடைய ஜனத்தை அவர்கள் நினைச்சவில்லை, கைவிடவில்லை. தேவன் தன்னுடைய ஜனத்தை கைவிடவில்லை. ஆகவே அவர் மோசே நமக்கு நன்றாக தெரியும். மோசே மூலமாக ஜனங்களை என்ன செய்தார்? அடிமை காலத்திலிருந்து பார்வோனிடத்திலிருந்து மீண்டு வந்தார். வனாந்தரத்திலே 40 வருடம் நடத்தினார். அதைத்தான் இங்கே நாம் வாசித்தோம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகத்தடிகளை குறித்து. முகத்தடி என்றால் என்ன? பாரம், அதாவது ஒரு அடிமைக்கான வாழ்வுதான் முகத்தடி. இப்போதெல்லாம் மாட்டு வண்டியை ரொம்ப பார்க்க முடியல. ஒரு காலத்துல மாட்டு வண்டியில லோடு ஏற்றி வார்த்தை ஏற்றி கொண்டு போவாங்க. அந்த 2 மாடுகள் அதன் மீது என்ன செய்த ஒரு கட்டை வைக்கப்பட்டிருக்கும். அந்த மாடு என்ன செய்யும்? அப்படியே இப்படியே தான் போவாங்க, இருந்து பார்க்க முடியாது. அவன் மலையா அதுதான் முகத்தடி. ஏன்னா அந்த வண்டியில இருக்கிற பாரம், அந்த வெயிட்டெல்லாம் அந்த மாட்டை அந்த கழுத்துல அது போலதான் பார்வோன் ராஜா என்ன செய்தார்? ஜனங்களுக்கு மிகுந்த பாரத்தை கொடுத்து அடிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, நீங்களும் நான் ஒரு காலத்திலே அடிமைக்கான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவன் மலையா ஏதோ ஒரு அடிமையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவன் அந்த அடிமை காலத்தில் இருந்து நாம் நிகழக்கூடாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா எங்களுக்கு நீங்களும் நானும் நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அலையா எத்தனை சொல்றீங்க? என்னால் நான் நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கை. தெய்வம் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், தெய்வம் என்னை அதிகமாய் நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி அடிமைக்கான வாழ்க்கையை வாழும்போது நம்மால் கொஞ்சம் கூட ஒரு உயிருக்கு ஒரு படி நம்மால் மேல வர முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வம் நம்மை எப்பொழுது தண்டிக்காகிறோ அன்றைக்கு தெய்வனை நாம் நினைக்கிறோம், அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் முகத்தடிகளை குறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் முகத்தடிகளை குறித்தார். ஒவ்வொருவருக்கும் முகத்தடி பார்த்து பலவிதமான முகத்தடிகளை ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். வியாதி என்ற முகத்தடி, மந்திர சூரியம் கட்டுகள் என்கிற முகத்தடி, குடும்பத்திலே பிரச்சனைகள் முகத்தடி, தேவனை தேடாதபடி தேவனை நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு பலவிதமான முகத்தடிகளை எல்லாத்தையும் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆகவேதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அடிமைக்கான
வாழ்க்கை, முகத்தடி வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் நிமிர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ ஜனங்கள் முகத்தடி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அடிமைக்கால வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்யணும், ஜெபங்களை கல்பனா அவர்கள் வந்து ஜெப குறிப்பை கொடுத்து அந்த ஜனங்கள் நிமிர செய்ய வேண்டும், தேவன் என்ன செய்யணும், நிமிர செய்ய வேண்டும். அந்த ஜெபத்திற்கெல்லாம் நாம் செய்கிறோம். இங்கே நிமிர்ந்து நடக்கப்பட்டினவர்கள் தேவனாகிய கர்த்தர். உண்மையாக பாருங்க, நம்மால வந்து பூமியை, அதாவது நம்முடைய வாழ்க்கை கீழ் நோக்கிதான், பாதாளத்தை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. தேவன் நம்ம எப்போது நிமிர பண்ணினாரோ நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது பரலோகத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் கொண்டிருக்கிறது. நாம் வந்து இது வந்து நல்ல ஒரு உதாரணம். யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். நமக்கு நன்றாக தெரியும். யோசேப்பு யாக்கோபினுடைய குமாரர்களில் ஒருவனாகிய யோசேப்பை கடைசி யாக்கோபு யோசேப்பை மிகவும் சிநேகித்தார். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் என்றால் கடைசி பிள்ளையை சிநேகிப்பார்கள். எத்தனையோ பிள்ளைகளாக இருக்கட்டும், கடைசி பிள்ளைகளை வந்து ஒரு அம்மாவும் சரி அப்பாவும் சரி என்ன செய்வாங்க, கடைசி பிள்ளையை அதிகமாக சிநேகிப்பார்கள், பாசம் வைப்பார்கள். இதே போல யாக்கோபு என்ன செய்தார், யோசேப்பை அதிகமாய் பாசம் வைத்தார். அங்க வசனம் பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனத்துல, இஸ்ரவேலிலே முதிர் வயதிலே யோசேப்புக்கு தனது பிறந்ததினால் இஸ்ரவேலின் தன் குமாரர் எல்லாரையும் அவளை அதிகமாய் நேசித்து அவளுக்கு பல வருடமான அன்பை சேர்க்கின்றார். இப்படி யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசிக்கும் போது மற்ற சகோதரர்களுக்கு பொறாமை வந்தது. அது கூட பிறந்த சகோதரர்களுக்கு என்ன வந்தது, பொறாமை வந்தது. பொறாமைனாலே யோசேப்போட மற்ற சகோதரர்கள் பேசாம இருந்துட்டாங்க, பகைத்தார்கள். அடுத்த வசனம் பாருங்க, 5ஆம் வசனத்துல அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக பகைத்தார்கள். ஒரு நாள் யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். சொப்பனத்தை பார்த்து அவன் தன் மனைவியை அதை வைக்கவில்லை. சகோதரர்களை கூப்பிட்டு, இப்படி நான் ஒரு வந்து சொப்பனத்தை கண்டேன், அதாவது கனவை கண்டேன். அந்த கனவுல என்ன பார்த்தேன், நாம் வயலில் அந்த அணிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டில் நிமிர்ந்து இருந்தது, உங்கள் அரிக்கட்டிகள் என் அரிக்கட்டை சுற்றி மடங்கி நின்றது. ஏற்கனவே சகோதரர்கள் யோசித்து எப்படியா இருந்தாங்க, பகைத்து கொண்டு பொறாமை கொண்டு வாழ்ந்திருந்தாங்க. இவன் இப்ப இப்படி ஒரு சொப்பனத்தை வேலை சொல்லியிருக்கான், கனவு வேலை சொல்லியிருக்கான். இன்னும் அவங்களுக்கு என்ன ஆகுது, பயங்கரமா எரிச்சல் ஆகுது. இவனை வந்து எப்படியாவது நம்ம இடத்தை நம்ம கொலை செய்யணும், இவன் வந்து இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அவன் சகோதரத்துல ஒரு திட்டம் தீர்க்கிறாங்க. நீங்க அந்த அதிகாரம் வீட்டை போய் படிச்சீங்கன்னா தெரியும். அப்போது அந்த சகோதரர் கேட்கிறாங்க, 8ஆம் வசனத்துல, நீ எங்களை ஆளுவாயோ, எங்களை உடைத்தனம் பண்ணுவாயோ என்று சொல்லி சொப்பனைகளில் இருந்தோம், அவன் வார்த்தைகளில் இருந்தவும் இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். இவன் கண்ண கனவுதான் சொன்னான். இப்ப நாம வீட்டுல வந்து ஒரு இரவு கூப்பிடுறோம், ஒரு வந்து கனவை நம்ம பார்க்கிறோம். அந்த கனவை பார்த்துட்டு என்ன செய்யறோம், வீட்டுல அப்பா அம்மாவுக்கு என்ன செய்வாங்க, கனவு வந்துமா, நான் இந்த மாதிரி கனவு பார்த்தேன், நான் இப்படிப்பட்ட ஒரு கனவு பார்த்தேன். உடனே என்ன சொல்லுவாங்க, எத்தனை மணிக்கு பார்த்தேன்னு கேட்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, விடிய கால கனவு பார்த்தா அது மணி கொண்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி சொல்றது, அது உண்மையாக அதெல்லாம் இல்லை. அதாவது சில பேர் வந்து பார்த்துட்டு கேட்பாங்க, பார்த்து அவங்க கனவு பண்ணாங்க, கனவு வந்து விளக்கம் சொல்லுவாங்க. பார்த்து சரியான விளக்கம் சொல்லலைன்னா என்ன செய்வாங்க, அந்த கனவுக்கு வந்து விளக்கம் சபையே வேண்டாம், எந்த கனவு இந்த கனவுக்கு யார் நல்ல விளக்கம் சொல்றாங்களோ அந்த சபையை போவாங்க. அதுவும் என்ன கனவு, நான் வந்து ஒரு பெரிய தென்னை மரத்தை பார்த்தேன், அந்த தென்னை மரத்துல கொலையா தேங்காய் இருக்குது, யாருக்கு என்ன கேட்கிறாங்க. தென்னை மரத்துல தேங்காய் இல்லாம அதுக்கு ஒரு கனவு கண்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இன்னைக்கு அதாவது என்னன்னா, ஊழியர்கள் வந்து விசுவாசிகள் வந்து தனக்கு சாதகமா தியானம் போடுறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, அது நமக்கு அது தேவையில்லை. இங்க வந்து இப்ப வந்து அவங்க சகோதரர்கள் வந்து பகைக்கிறாங்க. இப்ப வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, யாக்கோபு கிட்ட,
யாக்கோபுக்கு சொல்லும் போது 9ஆம் வசனத்துல பார்த்து இன்னொரு சொப்பனம் காண்றோம். 9ஆம் வசனத்துல அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரன் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். ஏற்கனவே பகைக்கிறாங்க, ஏற்கனவே அவனை வந்து ஆகாதவனா ஆயிட்டான். அதுக்கு அவன் இன்னொரு கனவு பார்த்து சொல்லணும். என்ன கனவு? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது. சூரியன் வந்து அவங்க அப்பா அம்மா குறிக்குது, 11 நட்சத்திரங்கள் வந்து அவன் கூட பிறந்த சகோதரர். இவன் வந்து 12ஆவது. ஏற்கனவே வந்து அரிக்கட்டைகள் நிமிர்ந்து நின்றது. அரிக்கட்டை நிமிர்ந்து நிற்கிறது, உங்கள் அரிக்கட்டைகள் எல்லாம் என்னை சுற்றி வணங்கி நின்றது. அதாவது இங்க 11 அரிக்கட்டைகள் தாங்கி நிற்கிறது, வணங்கி நிற்கிறது. என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. இப்ப இந்த இடத்துல சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது. நான் அடுத்த சொப்பனத்துல இதுக்கு மேல இவன் என்ன செய்யறாரு? உயிரோடு கிடக்கிறாரு, சாப்பிடணும். அப்பா கிட்ட கூட தெரிஞ்சு பண்ணாம நமக்கு அந்த சம்பவம் எல்லாம் தெரியுது. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த வசனம் ஏன் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவன் இந்த கனவை நினைக்கிறது ஆண்டுகள் ஓடினது. இவர்கள் தன் சகோதரனை என்ன செய்கிறார்கள்? குழியிலே அதாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ரூபன் என்கிற மூத்த சகோதரன், வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், அவனை நாம் வந்து எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக விட்டு சொல்லி எகிப்தியருக்கு அடிமைகளாக விட்டுறாங்க. அந்த எகிப்தியர்கள் வந்து இந்த யோசனை வந்து கொண்டு போயிடுறாங்க. அங்க பார்வோன் ராஜா இருந்தார். பார்வோன் கிட்ட போய் அடிமையான அப்ப பார்வோன் கிட்ட வந்து கர்த்தருடைய கிருபை கிடைத்ததுனால அந்த இடத்துல வந்து யோசேப்பை வந்து உயர்த்தி வைக்கிறாரு. அவன் நல்லடியாக இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு முறை இவர்கள் வாழ்ந்த அந்த இஸ்ரேல் தேசத்துல அதிகமாய் பஞ்சம் உண்டாகிறது. பஞ்சத்தின் நிமித்தமாக இவர்கள் சாப்பிட வழியில்லாமல் இருக்கிறது. இருக்கிற தானியங்கள் எல்லாம் செலவழித்து விட்டது. அப்பொழுது எகிப்து தேசத்திலே தானியம் ஒன்று கேள்விப்பட்டு யாக்கோபு என்ன செய்கிறார்? தன்னுடைய சகோதரர்களை அனுப்புகிறார். நீங்கள் எகிப்திலே தானியத்தை வந்து கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து எத்தனையோ ஆண்டுகள் உருவோடி விட்டது. அப்போ உருவோடி இருக்கிறதுனால இந்த 11 சகோதரர்கள் வந்து யோசேப்பை போய் சந்திக்கிறாங்க. ஆனா யோசேப்பை போய் சந்திக்கும் போது தன்னுடைய சகோதரர்கள் அவங்க அடையாளம் தெரியும் அந்த அந்த இடத்துல. நீங்க ஆங்கில புத்தகத்துல 32ஆம் அதிகாரம் திருப்பி பாருங்க. 6ஆம் வசனத்தை பாத்தீங்க. அதாவது தன் சகோதரனால் குழியிலே தள்ளப்பட்டு எகிப்துக்கு அடிமையாய் போன யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து அவனை 37ஆம் அதிகாரத்துல நாம என்ன பார்த்தோம்? என் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இன்னொரு சொப்பனத்தை கண்டா சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கி நின்றதுன்னு பார்க்கிறான். இந்த ஆண்டுகள் உருண்டோடி பஞ்சத்தின் நிமித்தமாக இவர்கள் அந்த எகிப்து தேசத்துக்கு வராங்க. சகோதரர்கள் வந்த பிறகு யோசேப்பு ஆனா யோசேப்பு அடையாளத்தை பார்த்துறான். ஆனா சகோதரர்களுக்கு அந்த அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுதான் சகோதரர்கள். ஏன்னா அவங்கன்னா அவன் அடிமையாயிட்டான், அவ்வளவுதான், அவன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் தேவன் என்ன செய்யவில்லை, கைவிடவில்லை. அவன் நல்லடியா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை மிகவும் மோசமாய் இருக்கிறது, என் வாழ்க்கை ஒரு நான் ஏறினால் 1 முழம் கழுத்துகிறதா இருக்கிறது, என்னுடைய தலை நிகழக்கூட முடியாதபடி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். தேவன் உங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பை உயர்த்தின தேவன், யோசேப்பின் தலையை உயர்த்தின தெய்வம் உங்கள் தலைகளையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர் யாருக்கும் அடிமைகளாக விட்டு போட மாட்டார். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை அடிமையாய் விட்டு போட்டார்கள். ஆனால் அவன் அடிமையாய் போனான். இப்ப போன இடத்துல அவன் எப்படியா இருக்கிறான்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார் யோசேப்பு. அவன் அல்லேலூயா. நீங்கள் நினைச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு திருப்பி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, இப்போது எப்படிப்பட்டதாக இருந்தது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் லிவர்பூலுடைய வாழ்க்கையா இருக்கிறது. 4 பேர் உங்களை பார்த்து சோதரன்னு சொல்றாங்கன்னா தேவன் உங்களை நிலையாகிறாங்க. ஒரு காலத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க, யாருக்கு பேச மாட்டாங்க. இதை எப்போது நான் வேதத்தை நான் கையில் எடுக்க ஆரம்பித்தேனோ என்னை பார்த்து
என்ன செய்கிறார்கள்? ஸ்தோத்திரம் சொல்றாங்க, என்னை வாழ்த்துறாங்க, பேசுறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் இருக்கிற தெருவில் வந்து அந்த இடத்துக்கு வந்தாலே வெயில் டைம்ல வந்து நிறைய பேர் வந்து ரோட்ல வந்து சேர் போட்டு உட்காருவாங்க, காற்றோட்டமா. நான் அந்த இடத்துல வந்தாலே என்னை பார்க்கணும் ஏற்றி நிற்பாங்க. ஆனா நான் எப்போ வந்தாலும் என்னை பார்த்து ஏற்றி நிற்கிறாங்களேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், சுற்றி என் வீட்டுக்கு வருவேன். சரி, நம்மளை பார்த்து அவங்க கஷ்டப்பட்டு ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு வந்து தேவன் வந்து அப்படி வந்து நம்மளை வந்து கனம் பண்ணி வைத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? என்னை மாற்றமல்ல, ஒவ்வொரு பாத்திரமாவும் கூட பாருங்க, ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த வீடு எப்படி அவங்கள கனம் பண்ணணும். ஏனென்றால் தேவன் அவங்களுடைய தலையை நிமிர செய்திருக்கிறார். இப்ப இவங்களுக்கு தெரியல. இப்ப பாருங்க, அந்த ஆரம்பத்துல யோசேப்பா தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விட்டான். யோசேப்பின் சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா, யோசேப்பின் சகோதரர் வந்து எப்படி சாஷ்டாங்கமா இருந்து அவனை வணங்கினார்கள். ஏண்டா நான் உன்னை வணங்குவோமா என்று 37ஆம் அதிகாரத்தை நான் பார்த்தோம். நீ என்னை ஆளுவாயோ, என்னை துரைதனம் பண்ணுவாயோ, நீ எல்லாருக்கும் ஒரு பொடி பையன், நீ சின்ன பையன், 12ஆவதா நீ வந்த, உங்களுக்கு மேல நாங்க பெரியவங்களா இருக்கோம். அப்படி அப்படியே பேசுறாங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? யோசேப்பை வணங்கி நின்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர் திரும்பி அவரை குளிர்ச்சி வேண்டியவனை குப்பை கரங்களை தட்டி நாம் தேவனுடைய உண்மையாகவே தேவன் உயர்த்துகிற தேவன், ஒருவரை வெட்கப்படுத்தாத தேவன். நாம் யாருக்கும் அடிமை இல்லை, இயேசுவை தவிர. அடிமையின் ரூபம் எடுத்தவர் மனிதன் தாயதானவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை பாருங்க, தேவன் எத்தனை ஆண்டுகள் போடினது. நிறைய பேர் இன்னைக்கு நான் பல வருடமாய் ஆண்டவர் கேட்கிறேன், வாழ்க்கை இன்னும் நிகழக்கூடாத வாழ்க்கையாக இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது, என் வாழ்க்கை மிகவும் மோசமா இருக்கிறது என்று கொண்டிருக்கலாம். அது ஒரு நாள் யோசித்து கிட்டத்தட்ட எத்தனை வருடம், 14 ஆண்டுகளுக்கு சென்று அந்த கனவு என்ன செய்தது? நிறைவேறினது. அவன் நல்ல எத்தனை ஆண்டுகள்? சில விசுவாசிங்க 2 மாதம் 6 மாதம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒரு காரியத்துக்காக நான் ஆலயத்துக்கு வந்தேன், ஒரு காரியத்துக்காக நான் தேவனை தேடுறேன். ஆனால் நான் தேவனை இயேசுவே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு எத்தனையோ பேசுறாங்க. நாம் காத்திருந்து பொறுமையோடு யோசித்து பொறுமையோடு ஆதியாக 37 அந்த 43 வரை நீங்க படித்து பாருங்க. யோசிப்பின் சரித்திரத்தை எவ்வளவு அழகாக தேவன் குறித்து பேசுகிறாரு. அடுத்ததாக நாம் லூக்கா 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வருவோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 18 வருஷமாய் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவு விடக்கூடாத குமரியாக இருந்தார். இங்கே அதுவும் எங்கன்னா ஒரு ஓய்வு நாளிலே ஒரு ஜெப ஆலயத்திலே, நிறைய ஓய்வு நாள், அது ஒரு ஜெப ஆலயம் என்று மேல் பக்கத்துல 10ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல எத்தனை வருஷமா? 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 18 வருஷமா ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத பூனியாயிட்டார். ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது. இப்படியே அந்த முதுகுக்கு மேல ஒரு மூட்டை மாதிரி இருக்கு. பார்த்துட்டீங்களா நீங்க அவங்கள எல்லாம்? அவங்களால முடியாது. இப்படியே அவங்க நடப்பாங்க. இப்படியே போவாங்க. பூமியெல்லாம் அப்படி பார்த்து நிமிர முடியாது அவங்க வாழ்க்கை. ஆனாலும் ஒரு நாள் நான் நிமிர்ந்து நான் பார்ப்பேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ எத்தனை ஆண்டுகளாக அந்த ஜெப ஆலயத்துல வந்து போயிட்டு இருந்தாங்க? 18 வருஷம். எத்தனை ஆண்டுகள்? இன்னைக்கு ஒரு தலைவலி வந்தாலே ஓய்வு நாள் நம்ம என்ன செய்யணும்? வீட்டுல உட்காந்துருக்கோம். ஒரு வயிற்று வலி வந்தாலே என்ன செய்யணும்? ஓய்வு நாள அசட்ட பண்டிகைகளா இருக்கிறோம். ஆனா இந்த அம்மா ஒவ்வொரு ஓய்வு நாள் வரும்போது 18 வருஷமா என்ன செஞ்சாங்க? அந்த பூமியோட
ஆலயத்துக்கு வந்தாங்க. ஒரு நாள் இந்த ஆலயத்திலே எனக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு, ஒரு நாள் இந்த ஆலயத்திலே எனக்கு சுகம் கிடைத்து நான் நிமிர்ந்து பார்ப்பேன் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு மனம் தளராத படித்து ஒவ்வொரு ஓய்வு நாளிலே அந்த ஜெப ஆலயத்தில் அவர்கள் வந்தார்கள். தேவனுடைய ஜனமே, அல்லேலூயா. தேவன் ஒரு நாள், இயேசு ஒரு நாள் ஜெப ஆலயத்துக்கு வருகிறார். அந்த அம்மாவை பார்க்கிறேன். நீங்க தொடர்ந்து அந்த வாசிக்க 12. அவளை கண்டு அடித்து உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் அவன் கைகளை வைத்தார். உடனே அவளுக்கு கரங்களை தட்டுவார். உடனே அவள் நின்றது. எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால் இயேசு கைகளை வைத்த உடனே ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ பலவீனமாக்கப்பட்ட விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. 18 வருஷங்க ஒவ்வொரு ஓய்வு நாளில விடாம வந்திருந்தாங்க. என் பரவாயில்ல, நான் நிமிர்ந்து பார்க்கறதுனால என் ஜீவன் இந்த ஜெப ஆலயத்தை போனாலும் பரவாயில்லை கூட ஒரு துணி கூட வந்திருப்பாங்க. 18 வருஷமா இயேசு வந்தார். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அத்தனை வருஷம் முன்பதாக ஜெபாலயத்துக்கு போயிட்டு மத்தியிலையும் போயிட்டு வந்துட்டு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இனிமே உங்களுக்கு தலைவலி வந்தாலும் சரி, வயிற்று வலி வந்தாலும் சரி, இல்ல தலையே உங்களுக்கு ரவுண்ட் அடிச்சு சுத்தனாலும் சரி, உருண்டு பிறண்டாச்சுன்னா நீங்க ஓய்வு நாளுக்கு வந்து அவன் தலையிலையா விடுதலை எங்கே கிடைக்கிறது? ஜெப ஆலயத்தில். நீ ஜெப ஆலயமா இல்லையா? இது தேவனுடைய ஆலயமா இல்லையா? அந்த ஸ்ரீ ஒரு வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 18 வருடம் நிபுணக்கூடாத கூலியாய் இருந்தால் தேவன் நம்மை நிபுணத்தை தர. உங்கள் வாழ்க்கை நிகழ முடியல. ஐயோ, என்னுடைய கடன் தொல்லை, இந்த கடன் பாரம் என்னால் நிகழக்கூடாதபடி செய்கிறது, இந்த கடன் சுமை என்னை விட்டு எப்போது நீங்க போகிறது என்று நிகழக்கூடாத வாழ்க்கை இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க, ஜெப ஆலயத்துக்கு வாங்க. உங்கள் பாரங்கள் எல்லாம் தேவன் லகுவாக மாற்றுகிறார். இந்த வியாதி என்னை விட்டு போகும்போது என்னால் நிமிர முடியவில்லை, ஜெப ஆலயத்துக்கு வாங்க. என் கூட இருக்கிற பந்துக்கள், என் கூட பிறந்தவர்களே எனக்கு விரோதமா இருக்கிறார்கள். ஒரு நாள் யோசிப்புக்கு எப்படி நடந்தது? கூட பிறந்தவர்கள் அவனை வணங்கினது போல உன்னை சுற்றி அவர்கள் என்ன செய்வார்கள்? உன்னை தேடி வருவார்கள், உன்னிடத்து ஜெபத்திற்கு வருவார்கள். அதுதான் நாங்கள் வாழ்க்கை சொல்றோம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக படித்து உங்கள் முகத்தைகளை குறித்து உங்களை எதிர்த்து நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மோசமான வாழ்க்கை. தற்கொலைக்கெல்லாம் போனேன், செத்துடுவேன்னு நினைச்சேன். அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா இப்பொழுது தெய்வன் நிமிடத்தை நாம நிமிடம் செய்கிறது என்றால் தைரியமாக இனி நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு தகவல், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நீங்க தயவு செய்து யோசேப்பின் சரித்திரம் எத்தனை பேருக்கு நீங்க வாசிச்சிருக்கீங்க? நான் சுருக்கமா சொல்ற டைம் இல்லை, நான் முடிச்சுல ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அதுக்காக தான் 37ஆம் அதிகாரம் சொன்னாங்க, 2 சொப்பனத்தை பார்க்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது என்ன? எத்தனையோ அவங்களுக்கு வீழ்ச்சிகள் எல்லாம் வந்தது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு எல்லாம் யோசேப்புக்கு இருந்தது. ஆனால் அவன் மனம் தளரவில்லை. தேவன் ஒரு நாள் என்னை நிமிர செய்வார் என்று அவனுக்கான நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவன் தைரியமாக இருந்தான். ஐயோ, நான் அப்பாவை பார்க்கணும், சகோதரிக்கு பண்ணாங்க என்று அதை பற்றி அவன் மனசுக்குள்ள கவலைகள் இருக்கும், வேதனை இருக்கு. கூட பிறந்த சகோதரர்கள் என்னை இப்படி செய்து விட்டார்கள், அந்த வேதனை எல்லாம் இருக்கும் யோசிச்சிருக்கு. ஆனாலும் அவன் கர்த்தரை முன்னே வைக்கப்படினாலே கர்த்தருடைய தயவு கிருபையும் அந்த பார்வோன் ராஜாவின் மூலமாக கிடைத்து பார்வோன் காரணத்தில் யோசனை அவனை வைத்தார். அவனுடைய தோழன் போவான், அவனுடைய பாரில் தான் வருவான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் அந்த உத்தரை மோதிரத்தை கைக்கு கொடுத்தார் பார்வோன் ராஜா. ஆனா நீங்க அதிகாரம் வீட்டை பார்த்து பாருங்க, எப்படி யோசனை தலை
அந்த அந்த சொப்பனம் அந்த இடத்துல எப்படி நிறைவேற்றி பாருங்க. அப்புறம் அவங்க அப்பாவும் வராங்க. அந்த 11 சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது என்று சொல்லி, உன்னை எவர்கள் பகைத்தார்களோ அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். எவர்கள் உங்களை இழிவாய் பேசினார்களோ அவர்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்பார்கள். எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். என் வாழ்க்கையிலே இது நடந்தது. எவ்வளவு விவரக்கூடாத கூலியாக இருந்த 18 வருடம் விவரக்கூடாத கூலியாக இருந்த அந்த ஸ்திரீ கொஞ்சம் கூட மனம் தளர விடவில்லை. ஒவ்வொரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தை தேடி வந்தார். அவள் முடக்கி விடவில்லை. ஐயோ, நான் 1 வருடமா நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய கூலி நிவரவில்லையே, இதிலிருந்து எனக்கு விடுதலையாக்கப்படவில்லையே, எனக்கு இந்த ஆலயம் வேண்டாம், இயேசு வேண்டாம் என்று அவர் முடங்கி விடவில்லை. ஒரு நாள் தேவன் என்னை சந்திப்பார் என்று அந்த நம்பிக்கை அந்த ஸ்திரீக்கு இருந்ததினாலே இயேசு வருகிறார். அந்த ஸ்திரீயை சொல்கிறார், ஸ்திரீயே உன் மனைவியிடத்தில் விடுதலையாக்கப்படவில்லை. அந்த ஸ்திரீ அப்படியே குனிந்து கொஞ்சமா அப்படியே ஆண்டவர் பார்த்து மகிமைப்படுத்தினார் என்று சொன்னது நம்ம ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அவன் மேல் நமது கைகளை வைத்தார். உடனே அவன் நின்று தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்கிறார். உடனே பாருங்க, அப்போ அற்புதம் நடந்தா அங்க இருக்கிற அந்த மத போதகர்கள் எல்லாம் ஓய்வு நாள் எந்த வேலை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். அந்த மக்கள் சொல்லுது, எங்கே அற்புதம் நடக்குமா, ஏன் ஜெபாலயத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. நீங்கள் அற்புதத்தை எடுத்து பண்ணலாம். எதற்காக ஜெபாலயத்துக்கு பார்க்கணும்னா, தேவனுடைய அற்புதங்கள் தேவனுடைய வல்லமை எங்கே இருக்கிறது ஜெபாலயத்துல. நீங்க தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறீங்க, அது வேற. ஆனால் அற்புதம் எங்கே நடக்கும், வேதபுத்தகம் சொல்லுது ஜெபாலயத்துல 18 வருடமா. அந்த இடத்துல எத்தனையோ போதங்கள் இருப்பாங்க. அவன் மூலமான அற்புதம் நான் விடுதலை கொடுக்க முடியவில்லை. இயேசு பார்த்தார், கைகளை வைத்தார், அந்த அம்மாவை பார்த்தாரு. இயேசுக்கு ஒரு தெரிஞ்சிருப்போம் தெரியாது, எத்தனை வருஷமா இருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைக்கும் கொடுக்கணும்னு அவர் மனம் துருக்கி அவரை கொண்டு அவரை சுகப்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆண்டுகள் நிறைவேறாத காரியங்கள் இருக்கலாம், ஜெபங்கள் இருக்கலாம், உங்கள் தேவைகள் நிறைவேறாமல் இருக்கலாம், பூர்த்தியாகாமல் இருக்கலாம். நீங்கள் பொறுமையோடு யோசித்து எத்தனை 14 வருடம் இந்த அம்மா 18 வருடம் காத்திருக்கணும். உடனே நம்ம ஒரு தோணு போகக்கூடாது. ஆண்டவரே வேண்டாம் அப்படின்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நல்லையா பொறுமையோடு காத்திருக்க கர்த்தருக்கு காலத்தை அப்பொழுதும் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் திறப்படுத்துவாங்க, திறப்படுத்துவாங்க, திறப்படுத்துவாங்க. ஆகவே உங்கள் முகத்தடிகளை உடைத்து உங்கள் முகத்தடிகளை முடித்து உங்களை திருமணம் செய்ய பண்ணணும்னா நாம் என்ன செய்வது? தேவனுக்காக அது நடக்கிற மாதிரி நம்ம பார்த்து ஒரு வேலை யோசித்து, ஐயோ என் சகோதரர்கள் என்னை கூட கண்ட சகோதரர்கள், என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் என்னை கொலை செய்ய துணிந்து விட்டார்களே, இனி நான் ஏன் வாழ வேண்டும் என்று அந்த எதிர்ப்பு எதிர்த்து போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் இல்லை. அந்த தேவன் அந்த சொப்பனத்தை விட்டு பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் தைரியமாய் இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார் என்றால் அதை நிறைவேற்ற வல்லவராக ஒவ்வொருவரும் நீங்கள் நம்ப வேண்டும். தேவன் அதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் சொன்னார், சொன்னவர் பொய் சொன்னவர் மனிதன் அல்ல, மனமாற மனசுத்தரம் அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் தொடர்ந்து என்ன செய்வோம்? தேவனுக்காக காத்திருந்து அவரோட வார்த்தைகளுக்காக அவருடைய எல்லா காரியங்களுக்காக ஓய்வு நாளை தயவு செய்து அட்டை பண்ணாதீங்க. ஓய்வு நாளை ஒவ்வொரு வாரமும் வாங்க. என்னதான் பலவீனமா இருந்தாலும் சரி, ஒரு கரண்ட் ஆயிடுச்சுன்னா வந்துருக்காங்க. நல்லையா எல்லாம் வயிற்று தலைவலி வந்துச்சு, அதெல்லாம் எங்க தாக்கி போட்டுலாம் 2 மணி நேரம் தான், 2 மணி நேரம் 2 மணி நேரம் தான். ஆனா பழைய பாடலாம் ஒரு நாள் ஃபுல்லா தேவனை நம்ம ஆராதிக்கிட்டே போகிறது அப்படி கிடையாது. ஒரு 2.5 மணி நேரம் நம்ம ஆராதிக்கிறேன். தேவனுக்கு அற்புதங்கள் வல்லமையில் உயரங்கள் கிடைக்கிறது ஜெபாலயத்தில். வாருங்கள், தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.